தேமுதிகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தார் விஜய பிரபாகரன். ஸ்டாலின் கொடுத்த எம்பி பதவி அதிர்ச்சியில் உறைந்த பிரேமலதா. அதாவது பிரபல நடிகரும் மக்கள் நீதி மையத்தின் தலைவருமான கமலஹாசன் திமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மேலும் திமுக சார்பில் கமல் எம்பியாக உள்ள நிலையில் இன்றைய தினம் அக்கட்சியின் அவசர கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது. இந்த கூட்டம் எதற்காக என்று தெரியவில்லை. இதனால் மனிதநேய உறுப்பினர்களிடம் எதிர்பார்ப்பும் ஆர்வமும் கூடி வருகிறது. அதாவது கடந்த வருடம் நடந்த எம்பி தேர்தலின் போது திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையம் இணைந்து சில தொகுதிகளை கேட்டு பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டது. ஆனால் கமலுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது. எனவே மக்களவை தேர்தலில் போட்டியிடவில்லை எனினும் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது அவருக்கு மாநிலங்களவை எம்பி தான் வழங்குவது என உடன்பாடு கையெழுத்தானது. எனவே தேர்தலில் போட்டியிடாமல் தமிழகம் முழுவதும் கமல் கட்சி பிரச்சாரம் செய்தது. மேலும் இந்த நிலையில் வைகோ, அன்புமணி, வில்சன், சண்முகம், முகமது அப்துல்லா ஆகிய 6 பேரின் பதவிக்காலம் வரும் ஜூலை 27 முடிவடைகிறது. புதிதாக 6 பேரை தேர்ந்தெடுப்புக்கான தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஜூன் 19 தேர்தல் நடைபெறும் என்றும் இதற்கான வேட்புமனு தாக்கல் ஜூன் 2 ஆரம்பமாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிமுக தரப்பில் இருந்து அன்புமணி, சந்திரசேகர் ஆகியோரும் திமுக சார்பில் 4 பேரும் எம்பியாக தேர்வாகினர். பொதுவாக ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுக்க 34 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு வேண்டும். அந்த அடிப்படையில் திமுகவிற்கு 4 உறுப்பினர்களும் அதிமுகவிற்கு 2 உறுப்பினர்களும் தேர்வு பெறும் உள்ளது. அந்த வகையில் பாமகவில் அன்புமணிக்கு இந்த முறை வாய்ப்பு குறைவு என்பதால் 2 இடங்களையும் அதிமுகவே நிரப்ப உள்ளது. மேலும் அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக ஏற்கனவே மாநிலங்களவை எம்பி பதவி அதிமுக தங்களுக்கு கொடுக்க இருப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அது குறித்து எந்த பதிலும் சொல்லவில்லை. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவை தேர்ந்தெடுத்தால் விஜய பிரபாகரன் எம்பியாகவும் வாய்ப்புள்ளது. ஆக இப்படியான சூழ்நிலைதான் தேர்தலுக்கு முன்பாகவே இன்னும் தேமுதிக கட்சி கூட்டணி உறுதியாகவில்லை. தற்போது அதிமுகவுடன் ஏற்கனவே ஏற்பட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை ஏமாற்றம் அடைந்ததால் இந்த முறை தேமுதிக கட்சி திமுக கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக திமுகவில் விஜயகாந்த் மகன் இணைந்தால் விஜய பிரபாகரனுக்கு எம்பி பதவி கொடுக்கலாம் என்றும் ஆலோசனை நடந்து வருவதாகவும் சில தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் எடப்பாடியையும் மோடியையும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.